ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கேரட்டும் பீன்ஸ் அவரைக்காய் வச்சுட்டு ஒரு மசால் ஒன்று பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், மோர் குழம்பு இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். எப்பயுமே ஒரே மாதிரி பொரியல் பண்ணாமல் இதை கொஞ்சம் வித்தியாசமாக மாற்றி பண்ணால் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கலாம். 2 சில்லு தேங்காய், 2 பல்லு பூண்டு. இது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், மிக்சியில் வச்சு தூள் பண்ணிக்கலாம். தூள் பண்ணி வச்சுட்டு இந்த பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். இதில் 2 இனுக்கு கருவேப்பிலை எடுத்துருக்கேன், இதையும் போட்டு நல்ல பெரிய வெங்காயமாக 1 வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதில் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். கேரட்டு, பீன்ஸு, இது கோழி அவரைன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பட்டை அவரை கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க, சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம என்ன பண்ணலாம், இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டுக்கலாம், அதாவது ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். ரொம்ப தண்ணியெலாம் ஊற்ற வேண்டாம். இந்த கரண்டிலேயே 1 கரண்டி அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே இந்த மசால் ரெடி பண்ணிடலாம். இப்போ எடுத்து பார்ப்போம். இப்போ மேலே மட்டும் அப்படியே இருக்குது, கீழெல்லாம் தண்ணியில் வெந்திருக்கோம் இல்லையா. இப்போ நம்ம ஒரு வாட்டி பெரட்டி விட்டுறணும். பெரட்டி விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா வேகும். இப்போ மூடி வச்சுருவோம். இப்போ எடுத்து பார்க்கலாம். இந்த அளவுக்கு காயெல்லாம் கொஞ்சம் ஒரு 3/4 பதம் அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா விழுது, இதை தண்ணி ரொம்ப ஊற்றாமல் நம்ம இந்த அளவுக்கு அரைச்சி வச்சுருக்கோம். இதையும் அப்படியே போட்டு விட்டுடலாம். சும்மா 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுங்க, ரொம்ப ஊற்றாதீங்க. ஊற்றுனீங்கன்னா காயோட டேஸ்ட் மாறிடும். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவி விட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் ஸ்டவ்வை. இது 1 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும், அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், இந்த தேங்காய் சோம்பு வச்சு நல்லா அரைச்சி இந்த போட்டோம் இல்லைங்களா, இது எல்லாமே நல்லா ஒன்றா பிறண்டு ரொம்ப அதாவது எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக ஒரு வித்தியாசமான சுவையில் சூப்பராக இருக்கும். மசால் பொரியல் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.